ஒரு சிறு கதை. ஒரு பெரிய காடு. அந்த காட்டின் வழியாக ஒரு பசித்த ஒரு ஏழை முதியவர் நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். காட்டை தாண்டி பின்பு கிராமங்கள் வருகின்றன. அங்கே அந்த கிராமங்களில் பல வகையான மாம்பழங்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த மாம்பழ தோட்டத்திற்கு அவர் செல்கிறார். அப்பொழுது அங்கே ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். தம்பி, எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது. எனக்கு உண்பதற்கு மாம்பழம் கிடைக்குமா என்று அந்த பெரியவர் அன்பாக கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், ஐயா, இங்கேயே இருங்கள். என் அப்பா வீட்டிற்கு சென்றுள்ளார். அவரிடம் போய் நான் கேட்டுக்கொண்டு அனுமதி பெற்றுக்கொண்டு வந்து இந்த மாம்பழங்களை உங்களுக்காக எடுத்து வந்து கொடுக்கிறேன் என்றான் சிறுவன். உடனே அந்த பெரியவர், தம்பி, இந்த நான் மர நிலையிலே அமர்ந்திருக்கின்றேன், நீ சென்று வா என்கின்றார். உடனே அந்த பையன், வீடு தொலைவில் இருக்கிறது, அங்கே ஓடிச் செல்கின்றான். அங்கே அவர் அப்பா அமர்ந்திருக்கிறார். தம்பி, ஏப்பா இவ்வளோ வேகமாக ஒடியார? அப்பா, நம்ம தோட்டத்துக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு. அவரு பசிக்குதாம்மா, மாம்பழம் கேட்குறாரு, கொடுக்கலாமா? தம்பி, நம்மளை தேடி யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அள்ளி கொடு. அவருக்கு எவ்வளோ மாம்பழம் வேணாலும் சாப்பிட்டுட்டு போகட்டும்ப்பா. சரிங்கப்பா, இப்போ நான் போய் அவருக்கு நல்ல மாம்பழங்களை பொறிச்சு கொண்டு போய் கொடுக்குறேன். பையன் ஓடிக்கொண்டு காட்டிற்கு உடையாறுகிறான். அங்கே பார்த்தால் முதியவரை காணாம். அடாடாடா, பசியால் இருப்பார் போல இருக்கிறதே. நாம் ஓடி மாமரங்களை, நல்ல சுவையுள்ள மாமரங்களை தேடி பொறித்து கொண்டு வரலாம் என்று ஒரு கூடை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் காட்டிற்குள். நல்ல பழுத்த கனிஞ்ச மாம்பழங்களை பார்த்து பொறித்து கொண்டு தேடுகிறான். அப்பொழுது அந்த பெரியவர் மெதுவாக தள்ளாட வயதில் நடந்து மயக்கமர போல தெரிகிறது. சோர்வாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஐயா, ஐயா, திரும்பி பார்க்கிறார். தம்பி, வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம் அப்பா. எனக்கு மயக்க மரமால ஆகிவிட்டது. நீ வரவில்லையோ என்று ஏமாற்றி விட்டாயோ என்று எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிருச்சுப்பா. அதனால தான் நான் மெதுவாக கிளம்புனேன் போகலான்னு. ஐயா, இந்தாங்க உங்களுக்கு பழம், வாங்க உட்காந்து அமர்ந்து சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிப்பா. ஒரு மரநிலையில் அமர்ந்து அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு விட்டு, ரொம்ப நன்றி தம்பி, அற்புதமான சுவையாக இருக்குதப்பா. இதுபோல் நான் மாம்பழம் என் வாழ்க்கையிலேயே எனக்கு 80 வயசு ஆகுது. என் வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லப்பா. ரொம்ப அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லிடு. அற்புதமாக இருக்குதப்பா. நீங்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவர் நடந்து செல்கின்றார். அந்த பையன், தாத்தா, இந்த மேல மாம்பழம் வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு மாம்பழம் வேணாலும் நான் பொறிச்சு கொடுக்குறேன். நன்றிங்க ஐயா என்று சிறுவன் சொல்லிவிட்டு வீட்டிற்கு செல்கிறான். இதை அருகில் இருக்கும், அதாவது இறைவன் மேலிருந்து பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார். நாம் மனிதர்களுக்கு அவர்கள் ஊழ்வினை பயன், அவர்கள் செய்த தவறு முடியும் வரை அதற்குண்ட பலனை, தண்டனையை நாம் தருகின்றோம்.
பின்பு அவர்களுக்கு பழங்களைப் போல மிக சுவையான வாழ்க்கை காத்திருக்கிறது. அது தெரியாமல் நம்மை இவர்கள் கடிந்து கொள்கிறார்கள், திட்டுகிறார்கள். இதுவும் அவர் செய்த ஊழ்வினை பயனோ என்று நினைக்கிறார். அந்த பெரியவர் நடந்து கொண்டு செல்லும் பொழுது சோர்விய ஒரு வயிறு முழுக்க சாப்பிட்டதினால் ஒரு சிறிய தூக்கம் வருகிறது. ஒரு அரச மரம் இருக்கிறது, ஒரு திண்ணை, அதில் சென்று படுக்கிறார். அப்பொழுது கனவாக இறைவன் வருகிறார். ஏப்பா, உன் வாழ்க்கையே முடியும் தருவாயில் இருக்குது. நீ தன்னை உணர்ந்தையா? இத்தனை கஷ்டம் இறைவன் கொடுத்துட்டானே, நீ அடுத்த பிறவியிலாவது எனக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயா? அதுதான் இல்லை. அந்த மாம்பழம் பொறித்து வந்து கொடுப்பதற்குள் அவசரப்பட்டு கிளம்பி விட்டாய். உன் வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் உனக்கு ஒரே அவசரம், உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். பிறந்தவுடன் கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்றவுடன் பெரிய பணக்காரனாக வேண்டும், உடனே சோபாக வாழ்க்கையில் வாழ வேண்டும், அனைத்தும் பெற்று என்று நீ நினைக்கிறாய். அவரைப் போல நம்மளுக்கு இல்லையே என்று வருத்தப்படுகிறாய். அவர்கள் எப்படி சோபோக வாழ்க்கை குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று பார்த்து பொறாமை கொள்கிறாய். ஆனால் அவர்கள் செஞ்ச நன்மைகளை, போன பிறவியில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்கள், அதை நீ உணர்ந்தாயா? அதுதான் உன் அறிவீனம். இந்த பிறவியில் நீ நன்மை செய்தால் மட்டுமே உனக்கு நன்மை ஏற்படும். அது 7 பிறவிக்கும் உனக்கு தொடரும். எனவே வாழும் காலத்தில் தர்ம சிந்தனையுடனும் தர்ம வழிபடி நடந்தால் அது உனக்கு 7 ஜென்மத்தை உன்னை காக்கும் என்று உபதேசம் செய்கிறார் இறைவன். கண்விழித்து பார்த்த பெரியவர் ஆனந்த கண்ணீர் விடுகிறார். ஐயனே, இந்த தவறு சரியாமல் நான் நினைத்து விட்டேன் உன்னை தவறாக. என்னை அடுத்த பிறவியிலாவது நல்ல மனிதனாகவும் ஒழுக்கம் மிகுந்தவனாகவும் தர்ம சிந்தனை உடையவனாகவும் படைத்துவிடு என்று பிரார்த்தனித்து வீட்டிற்கு கிளம்பத் தொடங்கினார். அதுபோல இறைவன் நம்மை எப்பொழுதும் பின்தொடர்ந்தே வருகிறான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. திருச்சிற்றம்பலம்.